உறவுகளே, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 கட்சியும் ஆண்டிருக்கு. மாற்றி மாற்றி இவங்க 10 வருஷம் ஆண்டா அவங்க 5 வருஷம் ஆளுவாங்க, இல்லை அவங்க 5 வருஷம் ஆண்டா இவங்க 10 வருஷம் ஆளுவாங்க. ஆனால் அதுக்கு மாற்றாக இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்க வரவங்க எல்லாருக்குமே எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறது, அமைச்சர்களில் பங்கு கொடுக்குறது. ஆனால் திமுகவோ அதிமுக அப்படிலாம் கிடையாது. எந்த அமைச்சர்களையும் பங்கு கிடையாது, ஆட்சியிலையும் பங்கு கிடையாது, அதிகாரத்துலேயும் பங்கு கிடையாது. வரீங்களா ஜெயிக்கிறீங்களா அதோடு போயிடுங்க, அவ்வளோதான். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்றீங்க. ஆட்சியில் பங்கு ஓகேண்ணே, ஆனால் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட கடைசியாக பங்குன்ட்டு அமைச்சரோடைய கோட்டை விட்டுருவீங்கன்னு யோசிக்கலண்ணே. தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியலண்ணே. இதில் வேறு நம்பி உங்ககிட்ட வேறு நாட்டு மக்கள் வேறு கொடுத்துட்டாங்க. இந்த 5 வருஷம் நல்லபடியாக கொண்டு போங்கண்ணே. ஏன்னா உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் இருக்காங்க. அதனால் அமைச்சரோட பங்கு கொடுத்தது மக்கள்கிட்டே ஒரு வெறுப்பை உண்டாக்கினேன். மக்கள்கிட்டே வெறுப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அதிமுக 2 அணிகளாக பிளக்கப்பட்டதால் அதுக்கே வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா அதை பிரித்ததே நீங்கள் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அமைச்சர்களை பங்கு கொடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணுறாங்க மக்கள். தமிழக வெற்றி கழகம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவாங்களே. அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்கண்ணே, அமைச்சர்களை பங்கு கொடுக்காதீங்கண்ணே. இந்த பக்கத்தையும் அமைச்சரோட பங்கு கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு அணியாக பிரிஞ்சு இந்த பக்கம் போய்ட்டு அமைச்சரோட பங்கு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்கன்னே தெரியல. ஏதோ பண்ணுங்கண்ணே.